லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய் ரேவதி, அது யாருன்னா எடுத்து பேசி தொலையேன். உங்க மாமா தான்டா. எடுத்து பேச வேண்டியதுதானே? என்னமோ கடங்காரன் போன் பண்ற மாதிரி எடுக்காம விடுற. அப்படி என்னத்த பெருசா பேச போறாரு? சும்மா இப்ப பாரு, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு தேவையில்ல விடு. ஏய், என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? எப்ப போன் பண்ணாலும் ஒரே விஷயம்தான், வீட்டுக்கு வா காட்டுக்கு வான்னு இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. சும்மா இருடா. இங்க பாரு ரேவதி, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இந்த வீட்டுல இருந்து உனக்கு சல்லி பைசா கூட தேராது. அப்புறம் அங்க போனா உன்னை யாருன்னு கேட்டாலும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளதும் போச்சுன்னு நிக்க போற நீ. அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. அக்கா, உன் வீட்டுக்காரரு வேற யாரையோ பைக்ல வச்சு கூட்டிட்டு போறத நான் பார்த்தேன். அப்பாடா, ஒரு பெரிய தொல்லை விட்டுச்சுடா சாமி. யாருடி இவ? வேற ஆமாண்டி, தொல்லை விடும். ஐயே, ஏய், அறிவில் உனக்கு? எத்தனை தடவை காலையில இருந்து உனக்கு போன் அடிக்கிறது? எடுத்து தொலை வேண்டியதானே? போனா காலா எனக்கா? எப்ப பண்ணீங்க? தெரியலையே. நான் காலையில இருந்து 100 தடவை பண்ணிட்டேன். இருங்க, இந்த 44 45 முடியுதே, அது உங்க நம்பரா? புதுசா இருக்கு. என்ன விளையாடுறியா? நீங்க இப்ப எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? வந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்க. சரி, நீ முதல்ல வீட்டுக்கு வா, அங்க வச்சு பேசிக்கலாம். என்னன்னு சொல்லுங்க. இங்கே இப்ப நீ வரப்போறியா இல்லையா? அதெல்லாம் வர முடியாது. மாமா நீங்க என்ன மாமா விஷயம் மாமா சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா மாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மூத்தவ பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயோ, ஏய், இப்ப எதுக்கு ஐயோங்கிற? புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டா, இந்த நேரத்துல ஒரு அம்மா கூட இருக்க தேவையில்லையா? அக்கா, உடனே வீட்டுக்கு கிளம்பு. ஏய், எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, முதல்ல கிளம்பி போ. இருங்க இருங்க, கிளம்புறேன். போன் எடுக்கலன்னா வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பிச்சு விட்டுருக்கலாம்ல. ஏய், கோபத்தை கிளப்பாம ஒழுங்கு மரியாதை கிளம்பிரு. சரிங்க, வந்துட்டீங்க. அப்படியே சடங்குக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போனா நல்லதானே இருக்கும். அதானே பார்த்தேன். ஏய், அதெல்லாம் முறையா செய்ய தேவையில்லையா? தேங்காய் பூ பழம்னு எதையுமே வாங்கிட்டு வரலாம். என்னங்க நீங்க, நம்ம குடும்பத்துக்கு செய்யறதுக்கு எதுக்கு அதெல்லாம்? வாங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் அழைச்சிடலாம். வாங்க. ஏய், வணக்கம் மாமா. ரேவதி உங்களுக்கு பண்ணதை பத்தி நான் எதுவும் பேச வரல. உங்க பேத்தி பெரிய மனுஷி ஆயிருக்கா. இந்த வாரத்துல ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்களும் அத்தையும் வந்து கண்டிப்பா அவளை ஆசீர்வாதம் பண்ணும் மாமா. அத்தை, நீங்க சொல்லுங்க அத்தை. என்னதான் குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல கலந்துக்கிட்டா தானே பழசெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். தப்பாருப்பா, சும்மா வாய் வார்த்தைக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் விசேஷத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு பதிலாக நான் இப்போவே சொல்லிடுறேன், என்னால் வர முடியாது. அப்பா, என்னப்பா அது? ஏன் கூடதான் உங்களுக்கு சண்டை? அதுக்கு என் புள்ள என்ன பண்ணுச்சு பாவம்? உன்ன மாதிரி ஒருத்தியை ஏண்டா பெத்துன்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பார், என் வாயிலிருந்து வேற ஏதாவது வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி முதல்ல இங்கிருந்து கிளம்பிடு. உன் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்குது, அதுக்கு நீ யாரை வேணாலும் அழைச்சிட்டு போய் கொண்டாடிக்க. என்ன விட்டுரு, நான் வர்றதா இல்லை. அட பாவி மனுஷா, பெருசா சீர் வரும்னு நினைச்சா இப்படி பொசுக்குன்னு வரலன்னு சொல்லிட்டாரே. இப்ப என்ன பண்றது?
அம்மா என்னம்மா அது நீயாச்சும் அப்பாட்ட எடுத்து சொல்லுமா. நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல கிளம்பு ரேவதி. போய் முதல்ல உன் பொண்ணை பாரு. அம்மா அப்பா என் மகளுக்கு தாத்தா பாட்டியே எந்த சீர்வரிசையும் செய்ய மாட்டீங்களா? இந்த பார், உனக்கு நாங்க செஞ்சது, நீ எங்க கிட்ட இருந்து தெரிஞ்சு புடுங்கினது, கண்டும் காணாம அடிச்சது, தெரியாம சுருட்டுனதுன்னு அடுத்த 4-5 தலைமுறைக்கு சேர்த்து உனக்கு செஞ்சாச்சு. போதும் சாமி, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இத பாருங்க, அவர் எப்படிதாங்க அவர் எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். இந்த பார், நான் தெளிவா தான் இருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரப்போறதில்ல, நீ போயிட்டே இருக்கலாம். டி ராஜா பாரு, இவரு என்ன பேச்சு பேசுறாரு பாரு. அவர் தான் வீட்டை பிரிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்காருல, நீ என்னம்மா மானங்கிட்டு போய் அவரை வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சிக்கிட்டு இருக்க? அவர் தான் வரலன்ட்டார்ல, போவியா? உமா வாங்கப்பா. நீங்களும் நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. உட்காருங்கப்பா. எஸ், அடுத்த கலெக்ஷன் வந்துருச்சு. வாங்க நம்ம ராஜா வீட்டுக்கு போலாம். என்ன உமா, நல்லா இருக்கியம்மா? எங்க பெரிய மச்சான், நீங்க குடும்பத்தோட கண்டிப்பா விசேஷத்துக்கு வரணும். என்னைக்கு? வர்ற வெள்ளிக்கிழமை. ஐயோ, அன்னைக்கு பாருங்க, முக்கியமான ஒரு வேலையா கம்பெனில இருந்து பாம்பே டெல்லி ஆபீஸ் கூப்பிட்டுருக்காங்க. அன்னைக்கு என்னால வர முடியாது மச்சான். திரும்பி வரதுக்கு கண்டிப்பா எப்படியும் ஒரு 3-4 நாள் ஆயிடும். நீங்க என்ன பண்ணுங்க, ஃபங்க்ஷன் நடத்திடுங்க. அப்புறமா நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். ராஜா, உன்னோட பாம்பே மீட்டிங் முடிச்சு நீ எப்ப திரும்பி வரேன்னு சொல்லு. அன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். அது வரைக்கும் என் புள்ளைக்கு தண்ணி ஊத்துறது நான் தள்ளி வச்சுக்கிறேன். நீ என்னைக்கு வரியோ அன்னைக்கு மட்டும்தான் நம்ம வீட்டுல திரட்டி. அப்படி நீ ரொம்ப பிஸியா இருந்தா சொல்லு, அப்படியே ஆபீஸ் கூட்டிட்டு வந்துடுறேன். அங்க வச்சு தண்ணி ஊத்திக்கலாம். வேணாம் ரேவதி, நான் வரேன். இதோ பாரா, வரேன்னு வெறும் வாயிலெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? இவங்க அக்கா குறைஞ்சபட்சம் 5 சவரனாவது போடுவாங்க. நம்ம குடும்ப கௌரவத்தை நீ தானே காப்பாத்தணும். எவ்வளோ? 5 சவரன்டா. 5 பவுனா? அரை பவுனுக்கே மாப்பிளைக்கு ஹார்ட் நின்னுடுமே. 5 பவுன்னு அணுகுண்டு தூக்கி போடுறா. வந்துருங்க மச்சான். அதெல்லாம் வருவா, விடுங்க. தாய் மாமன் சீரோட வந்துருவான். வாங்க ரவியை கூப்பிடுவோம். அப்புறம் ரவி, இங்க பாருடா ரவி. உமா, ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நாளைக்கு மறந்துட்டு அங்க வந்து சூப்பரா கலக்கிடணும், சரியா? மருமக ஃபங்க்ஷனுக்கு வராம இருப்போமாக்கா? கண்டிப்பா வந்துருவோம். மாமா, நீங்களும் அவசியம் வந்துருங்க. இது என்னைக்குமே நம்ம குடும்பம் தானேம்மா, கட்டாயம் வரேன். உமா, நீ என்ன எதுவுமே பேசாம அப்படியே நிக்கிற? அதெல்லாம் நான் வந்துடுறேன். ஒன்னா வந்து சபையில நிக்கிறதுக்கு முதல்ல உங்க தம்பி கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் அவன் வந்துருவாமா. அத்தை, நீங்களும் கண்டிப்பா வந்துடணும் அத்தை. கண்டிப்பா. ஏய் மலரே, இது பாரு, நீயும் வந்துடணும்னு. அக்கா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா? நம்ம பொண்ணு ஃபங்க்ஷன், நான் இல்லாமலா? நீ மட்டும் வர்றதில்ல, பாண்டி, உன் மாமனாரு மாமியாரு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துறேன்னு. கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். இது பாரு மலரே, கடன் உடனே வாங்கியாச்சு ஏதாவது செஞ்சிருன்னு. உன் மதிப்பை எங்க வீட்டு ஆளுங்க முன்னாடி விட்டு கொடுத்துறாத, சரியா? அதெல்லாம் நான் கண்டிப்பா செய்வேன், விடு. போயிட்டே இரு. வரேன், எல்லாரும் வந்துருங்க. என்ன வாங்க போலாம். வரேன். பாத்தியா பாத்தியா, செலவு எப்படிலாம் வருது பாத்தியா? எங்கடா போவ? எங்க போறது? பணம் நீ கொடுப்பியா? நான் தான் கொடுக்கணும், வேற யாரு கொடுக்கறது?
ஏங்க ஏய் என்ன இப்போ என்னடி என்ன இப்போ என்ன வேணும் என்ன வேணும் இருங்க 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 எதுக்கு இப்படி கத்துறீங்க வேண்டுதல் தலையெழுத்து ஏங்க எல்லாம் வேண்டுதல் என் தலையெழுத்து இப்படியெல்லாம் கூடவா வேண்டுதல் வைப்பாங்க? பாருடி பாரு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா பாரு. யாரு என்ன பண்ணா? இதோ அந்த ரேவதி எங்க அக்கா சடங்கு வச்சு தொலைச்சிருக்கலாம். இது வழக்கமா எல்லா குடும்பத்திலயும் செய்யறது தாங்க. ஏய் எந்த காலத்துல இருக்கீங்க நீங்களா? ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் நல்ல விதமா அட்வைஸ் பண்ணி கூட்டிட்டு வரது இல்லாம சடங்கு திரட்டி மஞ்சள் நீராட்டு விழான்னு இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? உசுரம் வாங்கிக்கிட்டு. ஏய் என்னடி பாக்குற? என்ன பாக்குற? எனக்கு புரியுதுங்க. புரியுதுல? புரியுதுல? எனக்கு நல்லா புரியுது. நல்லாவே புரியுது. ஐயோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு புரியலையே. ஐயோ இந்த நேரம் பார்த்து நான் பணத்துக்கு எங்கடி போவேன்? எவன்டி கொடுப்பான்? செய்யலனாலும் சாவடிப்படி அவ சாவடிச்சிருவாளே. பணம் இன்னும் மரத்துலயா காக்கிது? என்ன இருந்தாலும் நீங்க தாய்மாமங்கிறது இல்லாம போயிடுமா? இல்லடி நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். பொண்டாட்டி தாங்க டைவர்ஸ் பண்ண முடியும். அக்கா பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்களெல்லாம் டைவர்ஸ் பண்ண முடியாது. ஏய் அப்போ ஒண்ணு பண்றேன். நான் இப்பயே போய் அவளோட சண்டை போட்டு காசை வெட்டி அவள்கிட்ட இருந்து பிரிஞ்சிடுறேன். ஏங்க நீ என்ன பண்ணு, எதுக்கோ உங்க அம்மாவை கூப்பிடு. சண்டைன்னு சொன்னா ஸ்பாட்ல 4-5 ஐடியாவை எடுத்து கொடுப்பாங்க. நமக்கு இது யூஸ் ஆகும். இப்பதான் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வேண்டான்னு பெரிய முற்போக்குவாதி மாதிரி பேசுனீங்க. இப்போ காசு வெட்டி போடுறேன்னு சொல்றீங்க. ஏய் லூசு 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 பைத்தியம். உனக்கு அவளை பத்தி தெரியாதுடி. கூட்டிட்டு போய் என் தலையில தண்ணியை தெளிச்சு மொட்டை அடிச்சு சந்தனம் தரவாம விட மாட்டான். 300 ரூபாயில கைத்தறியில ஒரு வேஷ்டியை வாங்கி கொடுத்துட்டு என்கிட்ட இருந்து 30,000 ரூபாய் உருவாம விட மாட்டான். வெறும் 30,000மா? ஏங்க ஒரு 3 பவுன்ல சங்கிலி போட்டதானங்க சபையில நம்மளுக்கு கௌரவமா இருக்கும். 3 பவுனா? 3 பவுனா நீ சொன்ன? 3 பவுன் என்ன விலை தெரியுமா உனக்கு? 3 பவுனாம்ல 3 பவுன். உன்னை அப்படியே அடிச்சு கொன்றுவா பாத்துக்க. கௌரவத்தை வச்சு கால்னாவுக்கு பிரயோஜனம் இருக்கா? சொல்லுடி. அதை வச்சு ஒரு சிங்கிள் டீ வாங்க முடியுமா? ஏய் ஒரு சவரன் 40,000 40,000 ரூபாய் தெரியுமா? அது போக 8% சேதாரம், 7% செய்கூலி, 6% ஜிஎஸ்டி. அதெல்லாம் சேர்த்தா 50,000 ரூபாய் ஒரு சவரன். 3 சவரன் 1.5 லட்சம் ரூபாய். நீ தருவியா? நீ தருவியா? யாரோட காசு? யாரோட காசு? செய்முறை செய்யணும் செய்முறை. என்னங்க பொண்ணுக்கு பட்டு அப்படியே பொட்டன வச்சுக்க கொட்டு. பொட்டம்ல பட்டு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பொண்ணுக்கு பட்டு பாவாடை சட்டை அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன விளையாடுறியா? உன் பழைய பட்டு புடவை இருக்கும்ல அதை தச்சு கொடுத்துரு. ஏங்க அதெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கும். நல்ல டைலர் கொடுத்தா நல்லதா இருக்கும். போதுமா? நான் சொல்றதை மட்டும் செய். எல்லாம் என் தலையெழுத்து. இவகிட்ட ஐடியா கேட்டா இவள் நம்மள வச்சு செலவு பண்ண வச்சிருவா போல இருக்கு. ஏங்க இதெல்லாம் நம்ம பண்ணிதாங்க ஆகணும். ஏய் பண்ணலன்னா என்னடி ஆகும்? என்ன ஆகும்? தலையை சீவிடுவாளா அவ? ஏற்கனவே இந்த வீட்ல உங்களுக்கு உங்க அப்பா கிட்ட நல்ல மரியாதை. இப்போ இத நீங்க பண்ணலனா உங்களை இன்னும் எகத்தலமா தானே பாப்பாரு. அந்த ஆளு எவ்வளவு விவரமான ஆளு பாத்தியா? சீ தூர போன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சாரு அவரு. என்னால அப்படி சொல்ல முடியலையே. சொல்ல முடியலையே. வேணும்னா இந்த செலவை நீங்களும் ரவியும் ஷேர் பண்ணிக்கிட்டா என்ன? ஏய் யாரு அவனா? அவனே 5 பைசா இல்லாம அண்ணா காவடியா சுத்திக்கிட்டு இருக்கான். நானே அவனை நேர்ல பார்த்தா எங்க 50 100 கேட்டுறானு வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருக்கேன்டி. நல்ல ஐடியா கொடுக்கடி ஐடியா. அவன் கூட ஷேர் பண்ணணுமா? ஐயோ இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? ஒண்ணுமே புரியல. தலையெல்லாம் சுத்துதே. ஏய் கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்கே. ஏதாவது சொல்லி தொலையேன் வாயை திறந்து. இப்போ நான் என்னதான் பண்ணி தொலைக்கிறது? வேற வழி கிடையாதுங்க. அக்கா தங்கச்சினா இப்படி சீர் செஞ்சுதாங்க ஆகணும். இந்த சீர் செனத்தி தாய் மாமா பேய் மாமா மொர மாமா நொர மாமான்னு இதெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சான்? சனியம் பிடிச்சவன். இதுக்கு பேசாம நான் ரேவதியாவே பிறந்திருக்கலாம் போல இருக்கு. ஐயோ என் தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஒரு ஓத்துறதுக்கு மாப்பிள்ள வெளியில ரொம்ப கொசு கடிக்குது மாப்பிள்ள. அதான் கொசு அடிக்கிற பேட் எடுக்கலான்னு வந்த மாப்பிள்ள. வர வர நீ சரியில்லை சீதா. ஓ நான் சொல்ல வந்ததை நீங்க சொல்றீங்களா? சரி நீ என்ன சொல்ல வந்த சொல்லு. இருக்கட்டும். நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. நீங்களே சொல்லுங்க. நான் என்ன சரியில்லை? வர வர யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட.
அப்போ நான் இதைத்தான் பேச போறேன்னு உங்களுக்கு தெரியும். பின்ன இது கூட தெரியலன்னா எப்படி? நம்மளோட கோவமும் வருத்தமும் நம்ம பிள்ளைங்க மேலதாங்க, பேர குழந்தைங்க மேல கிடையாது. இந்த ரேவதி எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நம்மள ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறா? நாம ஆஸ்பத்திரியில் அல்லாடிட்டு இருக்கும்போது குடும்பத்தோட போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டவ இப்ப கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம வந்து விசேஷத்துக்கு வாங்குறா. சொந்த வீட்லயே திருடிட்டு கூச்சம் இல்லாம பல்ல காட்டிட்டு ஈன்னு வந்து நிக்கிறா. இந்த பாரு, நான் எல்லாம் வர்றதா இல்ல சீதா. அது எப்படிங்க? பேரனுக்கு ஒரு நியாயம், பேத்திக்கு ஒரு நியாயமா? ராஜாவோட பையன் மாதிரி தானே நமக்கு ரேவதியோட பொண்ணும். இவனுக்கு செஞ்ச மாதிரி தானே அவளுக்கும் செய்யணும். அவ என்ன நம்மள பாசத்துல கூப்பிடா நினைச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா நாம எப்படியாவது சீர் செய்வோம்னு அவளுக்கு நல்லா தெரியும். வர்றது அரை பவுனோ ஒரு பவுனோ, அதை ஏன் விடணும்னு திடீர்னு பாசம் பொங்கிட்டு வருது அவளுக்கு. சரி, எதுவும் பண்ண வேண்டாம். அதான் நகைய மொத்தமா அவளுக்கு தூக்கி கொடுத்தாச்சு இல்ல, நாம சும்மா போய் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரலாமே. இல்ல சீதா, இந்த பார், அவ்வளவு பெரிய சபையில போய் எல்லாரும் முன்னாடி நின்று இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கல. என் மனசும் ஒப்பல. சரி, நீங்க வரலன்னா பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். சீதா, நீங்க இன்னும் கோவப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கு வர விருப்பம் இல்லனா விட்டுடுங்க. ஆனா நான் போலாம்ல. அப்படி போய் தான் ஆகணும்னா நானும் வர்றேன். என்னங்க உடனே முடிவை மாத்திக்கிட்டீங்க? பிள்ளைங்க தான் என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நீயும் என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா நான் யாரும் இல்லாத அனாதையா வாழ்றதுக்கு என் மனசுல தெம்பு இல்லை சீதா. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா சீதா, நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டா அப்புறம் எனக்குன்னு வேற என்ன இருக்கு? என்னோட இவ்வளவு வைராக்கியத்துக்கு காரணம் நீ ஒருத்தி என் கூட இருக்கிறங்கிற ஒரே காரணம்தான். நான் சும்மா உங்களை கிண்டி பார்க்கலான்னு சொன்னேன், அதுக்குள்ள இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் விட்டுட்டீங்க. நீங்க இல்லாம நான் எப்படிங்க போவேன்? சேர்ந்தே போவோம், நல்லதோ கெட்டதோ. இதுக்கு முன்னாடியும் சரி, இனி இருக்க போற காலமும் சரி, எதுவா இருந்தாலும் அது உங்களோட சேர்ந்து மட்டும்தாங்க. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அதான் நாங்க வரலன்னு சொல்லிட்டோம்ல, எதுக்கு திரும்ப திரும்ப காலங்காத்தாலே வந்து நிக்கிற? சீதா, இவங்களை போ சொல்லு. தாத்தா, தாத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நான் கூட அவகிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன், வேணா தாத்தா வர மாட்டாரு. ஆனா அவதான் ரொம்ப அடப்பிடிச்சு தாத்தா எப்படி வராம போயிடுவாரு, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு வந்துட்டா. நான் என்ன பண்றது? அறிவு இருக்காடி உனக்கு? இந்த மாதிரி சமயத்துல யாராவது தண்ணி ஊத்தாம புள்ளைய வெளியில கூட்டிட்டு போவாங்களா? உன்னோட பேராசைக்கும் சுயநலத்துக்கும் ஒரு அளவே இல்லையா? புள்ளைக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா என்னடி பண்ணுவ? அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க நேத்து நான் ஒழுங்கா கூப்பிட்ட போய் வரேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? என்னங்க நீங்களாவது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. என்னை எதுவும் கேட்காதீங்க மாமா. அவ என்னைக்கு என் பேச்சை கேட்டிருக்கா? அவளை மீறி நான் என்ன செய்ய முடியும்? எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு 3வது நாள். தண்ணி ஊத்தாம
புள்ளைய வெளியில கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. சரி, வந்தது வந்துட்டேன். இங்க இருந்து அப்படியே அனுப்ப முடியாது. ஆமா, இப்ப என்னம்மா செய்யறது? தண்ணி ஊத்தணும்டா. வாங்க வாங்க.